எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கிமையல். யூடியூப்ல நம்ம சகோதரிகள் சில பேர் இட்லி மாவில் கேக் செஞ்சு காமிச்சிருக்காங்க. இதில் இட்லி மாவு சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க, இன்னொரு தடவை செஞ்சு கொடுங்க அப்படின்னு குழந்தைகள் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இவங்க வீடியோவில் காமிக்கும்போது எல்லாமே கேக் மாதிரியே அழகாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குமாங்கிறது தெரியல. எனக்கு இது செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ இவங்க கொடுத்த மெஷர்மெண்ட்லேயே நான் இன்றைக்கி இந்த இட்லி மாவு கேக் செய்ய போகிறேன். ஸோ டேஸ்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். வாங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். ஒரு பவுலில் ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு 1.5 கப், 1/4 கப் வறுத்த ரவை, வறுத்த கிஸ்மிஸ் முந்திரி, 1/2 கப் தேங்காய், 1 கப் வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். ஏன்னா தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அந்த இட்லி மாவு புளிப்பு தெரியுது. ஒரு கேக் செய்கிற கப்பில் நெய் தடவி நம்ம கலக்கி வச்ச பேட்டரை ஊற்றி ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இது ஒரு வேகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. இதை திருப்பி போட்டு எடுத்தால் அவங்க சொன்ன இட்லி மாவு கேக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம இட்லி மாவு கேக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரியே அழகாக கேக் மாதிரியே வந்திருக்குது. சூப்பராக இருக்குதா? கேக் மாதிரியே பார்க்க அழகாக இருக்கா? வீடியோவுக்கு அப்படி தானே தெரியுது. இதை அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கிற மாதிரி வீடியோவில் தெரியும். ஆனால் சாஃப்டாக எல்லாம் இல்லை, இட்லி மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு? ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதில் தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அதுதான் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட்லிக்கு தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா அந்த நாட்டு சக்கரை போட்டு தொட்டு சாப்பிடுவாங்கல்ல, அப்போ ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் அப்படியே தான் இருக்குது. இதில் இட்லி மாவே கலந்துருக்கிறது தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்பட்டமாக தெரியுது இது இட்லி மாவு தான் செஞ்சுருக்கோன்னு. யாராவது வீட்டுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களே கேட்பாங்க, என்ன இட்லி மாவில் செஞ்சியா அப்படின்னு அவங்களே கேட்பாங்க. அந்தளவுக்கு தெரியுது இது இட்லி மாவுன்னு. இத்தனைக்கும் நான் புளிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷான மாவு தான் ஊற்றி செஞ்சேன். இருந்தாலும் அந்த இட்லி மாவோட புளிப்பு கண்டிப்பாக அப்படியே தெரியுது. அதுவும் சில பேர் சொல்லும்போது இந்த கேக்கு ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும், ஒரு தடவை செஞ்சால் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த கேக்கை கொண்டு போய் நான் ஒரிஜினல் கேக்கோட வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேக்கெல்லாம் தூக்கு போட்டு செத்துரும். அந்தளவுக்கு தான் இருக்குது டேஸ்ட்டு, ரொம்பலாம் கிடையாதுங்க. ஆக்சுவலாக இதுக்கு இட்லி மாவு கேக்குன்னு பேர் வச்சுருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ஸ்வீட் இட்லின்னு வேணால் வச்சுருக்கலாம். ஸோ இந்த ரெசிப்பியில் தப்பு இல்லை, இதில் பேர் வச்சது தான் தப்பு. இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இது கேக் இல்லைங்க, இது இவ்வளோ பெரிய இட்லி. நம்மளை கேக்குன்னு சொல்லி ஏமாற்றிருக்காங்க. ஸோ இதை சின்ன சின்னதாக இட்லி தட்டில் ஊற்றினாலே 5 நிமிஷத்தில் அவிச்சு எடுத்துருக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணினேங்க. ஸோ இவ்வளோ தூரம் 1 மணி நேரம் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சதுக்கு நான் பேசாமல் 4 இட்லி ஊற்றி நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்டு போயிருக்கலான்னு தோணுது. ஸோ இது இவ்வளோ இருக்குது, இதை யார்கிட்ட சேல் பண்ணுறதுன்னு வேற தெரியல, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. நம்ம இட்லி செஞ்சாலே அது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இதில் வேறு நான் இட்லி மாவு கேக்குன்னு கொண்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்குதா? அப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். இன்றைக்கி இட்லி மாவு கேக் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.